بسم الله الرحمن الرحيم. குர்ஆன் கூறும் மூமின் ஹிஸ்கீல் என்னும் ஒரு மூமின். இவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவர். சூரத்துல் முஃமின், சூரத்துல் காஃபிர் என்ற இரு பெயர்களில் அழைக்கப்படுகிற சூராவில் இவரை பற்றிய செய்தியை அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் தஆலா அவரை பற்றி குர்ஆனில் அறிமுகப்படுத்துகையில் وَقَالَ رَجُلٌ مُؤْمِنٌ مِنْ آلِ فِرْعَوْنَ يَكْتُمُ إِيمَانَهُ, ஃபிர்அவுனின் குடும்பத்தாரில் தம் ஈமானை மறைத்து வைத்திருந்த ஒரு நம்பிக்கை கொண்டவர் கூறினார் என்று அவரது பெயரை குறிப்பிடாமல் ஒரு மூமின் நம்பிக்கை கொண்டவர் என்று குறிப்பிடுகிறார். இவர் ஃபிர்அவுனுடைய கிப்தி இனத்தைச் சேர்ந்தவர். விசேஷமான பல சிறப்புகளை பெற்றவர். இவரது தனி சிறப்புகளில் ஒன்று, இறைவன் தன்னுடைய சொல்லில் இவரை மூமின் என்று குறிப்பிடுகிறார். இது இவருக்கான உயரிய அங்கீகாரமாகும். படைத்த இறைவனே ஒருவருக்கு மூமின் என்று முத்திரை குத்துவது எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாம் எல்லாம் நம்மை மூமின்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ் நம்மை மூமின்களாக அங்கீகரித்திருக்கிறானா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பாக்கியம் இவருக்கு கிடைத்திருக்கிறது. இவரது தனிச்சிறப்புகளில் மற்றொன்று, அல்லாஹ் இவரை இஸ்லாத்தின் எதிரியான ஃபிர்அவுனின் கூட்டத்திலிருந்து தேர்ந்தெடுத்தார். ஃபிர்அவுன் எவ்வளவு பெரிய எதிரி! அபூ ஜஹல் குறித்து நபி அவர்கள் ஹாவா ஃபிர்அவுன் உம்மதி, அவன் எனது சமுதாயத்தின் ஃபிர்அவுன் என்று கூறுவது போல உலக வரலாற்றில் எல்லா காலத்திலும் இஸ்லாத்தினுடைய விரோதி என்பதற்கு ஃபிர்அவுனின் பெயரைத்தான் உதாரணமாக கூறப்படும். அத்தகைய கொடியோன் அவன் சேற்றில் முளைத்த செந்தாமரை என்பது போல ஃபிர்அவுனின் கூட்டத்திலிருந்து இவர் சிறப்பிற்குரியவராக வெளிப்பட்டார். ஃபிர்அவுனின் கூட்டத்தாரில் இவரும் இவரது மனைவியும் மட்டுமே மூமின்களாவர். இவரது மனைவியின் பெயர் மாஷிதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்றிருந்த போது ஒரு கபரில் இருந்து நறுமணம் கமழ்வதை உணர்ந்தார்கள். இது யாருடைய கபர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் வினவிய போது இது மாஷிதாவின் கபர் என்று கூறினார்கள். அந்த சிறப்பிற்குரிய பெண்மணிதான் இந்த மூமினின் மனைவியாவார். இந்த மூமினை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிற அளவிற்கு இவர் என்ன சாதனை செய்தார்? சூரா மூமினில் கிட்டத்தட்ட 3 பக்கங்களில் இவரை பற்றிய செய்தியை அல்லாஹ் கூறுகிறார். அவற்றை நாம் வாசித்தாலே அவரின் சிறப்பை நாம் அறிந்து கொள்ளலாம். முஃமின் ஹிஸ்கீல் அவர்களை பற்றி தனது ஈமானை மறைத்து வைத்திருந்தவர் என்று அல்லாஹ் கூறுகிறார். இவர் பயத்தினால் அதனை மறைத்திருக்கவில்லை, ஈமானை வெளிப்படுத்த சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து மறைத்திருந்தார். சரியான சூழலில் அதனை வெளிப்படுத்தினால் அதனுடைய தாக்கம் சிறந்ததாக இருக்கும் என எண்ணினார். சில நன்மைகளை கருதி ரகசியமாக தஅவா செய்வதும் தஅவாவின் ஒரு வகைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்தில் 3 வருடங்கள் ரகசியமாகவே இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள். அதன் பிறகு அதனை பகிரங்கமாக கூற ஆரம்பித்தார்கள். அதுபோலவே இந்த மூமின் சில நன்மைகளை கருதி தமது ஈமானை மறைத்து வைத்திருந்தார். ஒரு நாள் ஃபிர்அவுன் தனது கிப்தி வம்சத்தாரில் முக்கியஸ்தர்களை அழைத்தார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் குறித்து அவர்களிடம் ஆலோசித்தார். மூசா நபியை கொலை செய்வதற்கு தான் முடிவு செய்துள்ளதாக அங்கு அறிவித்தார். இதனை அல்லாஹ் திருக்குர்ஆனில் وَقَالَ فِرْعَوْنُ ذَرُونِي أَقْتُلْ مُوسَى وَلْيَدْعُ رَبَّهُ إِنِّي أَخَافُ أَن يُبَدِّلَ دِينَكُمْ أَوْ أَن يُظْهِرَ فِي الْأَرْضِ الْفَسَادَ. மேலும் ஃபிர்அவுன் கூறினான், மூசாவை கொலை செய்ய என்னை விட்டுவிடுங்கள். இன்னும் இவர் தம்முடைய இறைவனை அழைத்து பிரார்த்திக்கட்டும். நிச்சயமாக இவர் உங்கள் மார்க்கத்தை மாற்றிவிடுவார் அல்லது பூமியில் குழப்பத்தை வெளியாக்குவார் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லி காண்பிக்கின்றார். இந்த அரிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த மூமின் விரைந்தெழுந்து, அத்தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ் வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மின் ரப்பிக்கும் وَإِنْ يَكُ كَاذِبًا فَعَلَيْهِ كَذِبُهُ وَإِنْ يَكُ صَادِقًا يُصِبْكُمْ بَعْضُ الَّذِي يَعِدُكُمْ إِنَّ اللَّهَ لَا يَهْدِي مَنْ هُوَ مُسْرِفٌ كَذَّابٌ. என் இறைவன் அல்லாஹ்வேதான் என்று ஒரு மனிதர் கூறுவதற்காக
அவரை நீங்கள் கொன்று விடுவீர்களா? மேலும் அவர் மெய்யாகவே உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான அத்தாட்சிகளை உங்களிடம் கொண்டு வந்துள்ளார். எனவே அவர் பொய்யராக இருந்தால் அப்பொய் அவருக்கே கேடு ஆகும். ஆனால் அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் உங்களுக்கு வாக்களிக்கும் சில வேதனைகள் உங்களை வந்தடையுமே. நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறிய பொய்யரை நேர்வழியில் செலுத்த மாட்டான் என்று அச்சபையில் தீர்க்கமாக மொழிந்தார். தன்னை இறைவனாக நம்பிக்கொண்டிருக்கிற ஃபிரௌனின் அவையில் இவ்வாறான வார்த்தைகளை சொல்வதற்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? ஃபிரௌனின் குடும்பத்தாரில் வேறு சிலருக்கும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை சற்று இருந்தது. ஆனாலும் ஃபிரௌன் மீதுண்டான பயத்தில் அவர்கள் ஏதும் வாய் திறக்காமல் இருந்தார்கள். பொதுவாகவே தாவத்தின் அணுகுமுறைகள் பற்றி அல்லாஹ் குர்ஆனில் உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனதி வஜாதில்ஹும் பில்லதி அஹ்ஸன் இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பிமன் ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. நபியும் இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அழைப்பீராக. இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்க்கிப்பீராக. மெய்யாக இறைவன் அவன் வழியை விட்டு தவறியவர்களையும் அவன் வழியை சார்ந்து நேர்வழி பெற்றவர்களையும் நன்கு அறிவான் என்று கூறுகிறார். அதாவது விவேகம், அழகிய உபதேசம், அழகிய முறையில் தர்க்கம் செய்தல் ஆகிய 3 முறைகளில் தஅவா செய்ய ஏவுகிறார். இவ்விஷயத்தில் இந்த மோமின் 3 முறைகளிலும் ஃபிரௌனிடமிரும் தமது கிஃப்தி கூட்டத்தாரிடமும் உபதேசித்தார். இதன் மூலம் மூசா நபியை கொலை செய்ய வேண்டும் என்ற ஃபிரௌனின் மூர்க்கத்தனமான எண்ணத்தை தகர்த்தார். அவர் தனது வாதத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடி, ஒளி போன்ற ஆதாரங்களோடு தானே பேசுகிறார், நாமும் பதிலுக்கு ஆதாரங்களைத்தானே எடுத்து வைக்க வேண்டும் என்று அறிவார்ந்த முறையில் கேட்டு சிந்தனையை ஏற்படுத்தினார். அதன் விளைவாகவே ஃபிரௌன் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யும் எண்ணத்தை கைவிட்டு அவர்களுக்கு எதிராக சூனியக்காரர்களை வரவழைக்க முடிவு செய்தார். மேலும் அவர் தமது வாதத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் பொய்யராக இருந்தால் அப்பொய் அவருக்கே கேடு ஆகும். ஆனால் அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் உங்களுக்கு வாக்களிக்கும் சில வேதனைகள் உங்களை வந்தடையுமே. நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறிய பொய்யரை நேர்வழியில் செலுத்த மாட்டான் என்று நயப்பட எடுத்துரைத்தார். மேலும் அவர் தொடர்ந்து مثل دأب قوم نوح وعاد وثمود والذين من بعدهم وما الله يريد ظلما للعباد ويا قوم إني أخاف عليكم يوم التناد يوم تولون مدبرين ما لكم من الله من عاصم ومن يضلل الله فما له من هاد ولقد جاءكم يوسف من قبل بالبينات فما زلتم في شك مما جاءكم به حتى إذا هلك قلتم لن يبعث الله من بعده رسولا كذلك يضل الله من هو مسرف مرتاب الذين يجادلون في آيات الله بغير سلطان أتاهم كبر مقتا عند الله وعند الذين آمنوا كذلك يطبع الله على كل قلب متكبر جبار. என்னுடைய சமூகத்தாரை, அழிந்து போன மற்ற கூட்டத்தினர்களின் நாட்களை போன்றவை உங்கள் மீது வந்துவிடுமோ என்று நான் நிச்சயமாக பயப்படுகிறேன். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கும் இன்னும் 6 சமூகத்துடைய சமூகத்திற்கும் அவர்களுக்கு பின்னுள்ளவர்களுக்கும் உண்டான நிலையை போன்று உங்களுக்கும் நிகழ்ந்து விடுமோ என பயப்படுகிறேன். ஆனால் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அநியாயம் செய்ய நாடமாட்டார். என்னுடைய சமூகத்தாரை, உங்கள் மீது அழைக்கப்படும் தீர்ப்பு நாளை பற்றியும் நான் பயப்படுகிறேன். அல்லாஹ்வை விட்டும் உங்களை காப்பாற்றுபவர் எவரும் இல்லாத நிலையில் நீங்கள் பின்வாங்கும் நாள் அது. அன்றியும் அல்லாஹ் யாரை தவறான வழியில் விட்டுவிடுகின்றானோ அவனுக்கு நேர்வழி காட்டுவோர் எவரும் இல்லை. மேலும் ஒரு காலத்தில் திட்டமாக யூசுப் நபி தெளிவான அத்தாட்சிகளுடன் உங்களிடம் வந்தார். எனினும் அவர் இறந்துவிடும் வரையில் அவர் உங்களிடம் கொண்டு வந்ததை பற்றி நீங்கள் சந்தேகத்திலேயே இருந்தீர்கள். இறுதியில் அவர் இறந்த பின் அவருக்கு பின் எந்த ரசூலையும் தூதரையும் அல்லாஹ் அனுப்பவே மாட்டார் என்று கூறினீர்கள். இவ்வாறே எவர் வரம்பு மீறி சந்தேகிக்கிறாரோ அவரை அல்லாஹ் ஒளிகேட்டில் விட்டுவிடுகிறார். இறைவனிடமிருந்து தங்களுக்கு வந்த யாதோர் ஆதாரமும் இன்றி அல்லாஹ்வின் வசனங்களை பற்றி தர்க்கம் செய்வது அல்லாஹ்வின் இடத்திலும்
ஈமான் கொண்டவர்களிடத்திலும் மிகவும் வெறுக்கப்பட்டதாகும். இவ்வாறு பொறுமை அளித்து ஆணவம் கொள்ளும் ஒவ்வொரு இருதயத்தின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறார் என்று கூறி நமது கூட்டத்தினரை அவர் எச்சரிக்கை செய்தார். மேலும் அந்த மூமின் நமது கூட்டத்தாரிடம் وَقَالَ الَّذِي آمَنَ يَا قَوْمِ اتَّبِعُونِ أَهْدِكُمْ سَبِيلَ الرَّشَادِ يَا قَوْمِ إِنَّمَا هَذِهِ الْحَيَاةُ الدُّنْيَا مَتَاعٌ وَإِنَّ الْآخِرَةَ هِيَ دَارُ الْقَرَارِ مَنْ عَمِلَ سَيِّئَةً فَلَا يُجْزَى إِلَّا مِثْلَهَا وَمَنْ عَمِلَ صَالِحًا مِنْ ذَكَرٍ أَوْ أُنثَىٰ وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَٰئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ يُرْزَقُونَ فِيهَا بِغَيْرِ حِسَابٍ وَيَا قَوْمِ مَا لِي أَدْعُوكُمْ إِلَى النَّجَاةِ وَتَدْعُونَنِي إِلَى النَّارِ تَدْعُونَنِي لِأَكْفُرَ بِاللَّهِ وَأُشْرِكَ بِهِ مَا لَيْسَ لِي بِهِ عِلْمٌ وَأَنَا أَدْعُوكُمْ إِلَى الْعَزِيزِ الْغَفَّارِ لَا جَرْمَ أَنَّ مَا تَدْعُونَنِي إِلَيْهِ لَيْسَ لَهُ دَعْوَةٌ في الدنيا ولا في الآخرة وأن مردنا إلى الله وأن المسرفين هم أصحاب النار. என்னுடைய சமூகத்தாரை என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு நேர்மையுடைய பாதையை காண்பிக்கிறேன். என்னுடைய சமூகத்தாரை உலக வாழ்க்கை எல்லாம் அற்ப சுகம்தான், அன்றியும் நிச்சயமாக மறுமையோ அதுதான் என்றென்றும் இருக்கும் நிலையான வீடு. எவர் தீமை செய்கிறாரோ அவர் அதை போன்றதையே கூலியாக கொடுக்கப்படுவார். எவர் ஒருவர் ஆணோ அல்லது பெண்ணோ மூமினான நிலையில் சாலிஹான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள். அதில் கணக்கில்லாத அவர்கள் உணவளிக்கப்படுவார்கள். என்னுடைய சமூகத்தாரே, எனக்கென்ன, நான் உங்களை ஈடற்று தின்பால் அழைக்கிறேன், ஆனால் நீங்களோ என்னை நரக நெருப்பினால் அழைக்கிறீர்கள். என்னை நீங்கள் எதன் பக்கம் அழைக்கின்றீர்களோ அது நிச்சயமாக இவ்வுலகிலும் மறுமையிலும் நான் அழைப்பதற்கு சிறிதும் தகுதியில்லாதது. மேலும் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடமே திரும்ப செல்வோம். இன்னும் நிச்சயமாக வரம்பு மீறியவர்கள் நரகவாசிகளாகவே இருக்கிறார்கள் என்று அழகிய முறையில் அறிவுறுத்தினார். மேற்படி வசனங்களில் மோமின் ஹிஸ்கில் அவர்களின் வாதத்தில் துணிச்சல் மற்றும் அறிவார்ந்த அணுகுமுறை, அதனை பிரியத்துடன் எடுத்துரைத்தல் போன்றவை மிகச் சிறப்பாக வெளிப்பட்டுள்ளதை நாம் காணுகிறோம். அவர் தனது வார்த்தைகளில் யா கௌமி யா கௌமி, என்னுடைய கூட்டத்தாரே என்னுடைய கூட்டத்தாரே என்று அழைத்து கூறுவது நமது சமூகத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டு பிரியத்தோடு அவர் பேசுகிறார் என்பதை எடுத்துரைக்கிறது. மேலும் அவர் தமது உரையின் இறுதியில் எனவே நான் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் விரைவில் உணர்வீர்கள். மேலும் நான் என் காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுகிறேன். நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களை கண்ணுற்றவனாகவே இருக்கிறார் என்று கூறி நிறைவு செய்கிறார். இவ்வாறு அவர் இறுதியில் கூறியது தவக்குல் எனும் இறை நம்பிக்கையின் உச்சமாகும். இதுபோல சில நபிமார்கள் தங்களுடைய தவக்குலின் உச்சமான வார்த்தைகளை பல சமயங்களில் வெளிப்படுத்தினார்கள். அதற்கு அல்லாஹ் உடனடியாக பதிலளித்தார். அவற்றை அல்லாஹ் குர்ஆனில் கீழ்கண்டவாறு பதிவு செய்கிறார். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் وَأَيُّوبَ إِذْ نَادَىٰ رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ فَاسْتَجَبْنَا لَهُ فَكَشَفْنَا مَا بِهِ مِنْ ضُرٍّ وَآتَيْنَاهُ أَهْلَهُ وَمِثْلَهُم مَّعَهُمْ رَحْمَةً مِّنْ عِندِنَا وَذِكْرَىٰ لِلْعَابِدِينَ. இன்னும் அய்யூப் தம் இறைவனிடம், நிச்சயமாக என்னை நோயிலான துன்பம் தீண்டி இருக்கிறது. இறைவனே, கிருபை செய்வர்களில் எல்லாம் நீயே மிக கிருபை செய்வனாக இருக்கின்றாய் என்று பிரார்த்தித்த போது நாம் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம். அவருக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்தை நீக்கிவிட்டோம். அவருடைய குடும்பத்தையும் பின்னும் அதை போன்ற ஒரு தொகையினரையும் அவருக்கு குடும்பமாக கொடுத்தோம். இது நம்மிடம் இருந்துள்ள கிருபையாகவும் ஆபிதீன்களுக்கு வணங்குபவர்களுக்கு நினைவூட்டுவதாகவும் இருக்கிறது. யூனுஸ் நபி வரலாற்றில் إذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين. இன்னும் நினைவு கூறுவீராக, துன்னூன் யூனுஸ் தம் சமூகத்தவரை விட்டு கோபமாக வெளியேறிய போது பாவிகள் சமூகத்தை விட்டு வெளியேறிவிட்டபடியால் அவரை நாம் நெருக்கடியில் ஆக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். எனவே அவர் மீன் வயிற்றில் ஆழ்ந்த இருளிலிருந்து உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நான் யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அந்நியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று பிரார்த்தித்தார்.
எனவே நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம், அவரை துக்கத்திலிருந்து விடுவித்தோம், இவ்வாறே மூமின்களையும் விடுவிப்போம் என்றும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றில் அல்லதீன क़ால லஹுமுன் நாஸு இன்னன் நாஸ क़த் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானன் வ क़ாலூ ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ஃபன்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضل லம் யம்ஸஸ்ஹும் சூஉன் வத்தபஉ ரிضوانல்லாஹ் வல்லாஹு ذو فضل عظيم. மக்களில் சிலர் அவர்களிடம் திடமாக மக்களில் பலர் உங்களுடன் போரிடுவதற்காக திரண்டு விட்டார்கள், எனவே அப்படையை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறி அச்சுறுத்தினர். ஆனால் இது அவர்களின் ஈமானை பெருக்கி வழிபடச் செய்தது. அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று அவர்கள் கூறினார்கள். இதனால் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நிஅமத்தையும் அருட்கொடைகளையும் மேன்மையையும் பெற்று திரும்பினார்கள். எத்தகைய தீங்கும் அவர்களை தீண்டவில்லை, ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தை பின்பற்றினார்கள். அல்லாஹ் மகத்தான குடையுடையவனாக இருக்கிறார் என பல நபிமார்களின் வரலாற்றில் அவர்கள் துன்பத்திற்கு உள்ளான நேரத்தில் வெளிப்படுத்திய அதீதமான தவக்களுடைய வார்த்தைகளையும் அதற்கு தான் உடனடியாக பதிலளித்த செய்தியையும் அல்லாஹ் மேற்படி வசனங்களில் சொல்லி காட்டுகிறார். மேற்படி 3 வசனங்களிலும் வருகின்ற ஃபஸ்தஜப்னா, ஃபன்கலபு, ஃபஸ்தஜப்னா ஆகியவற்றில் அல்லாஹ் உடனடியாக பதிலளித்ததாக சொல்கிறார். அரபியில் ஃப என்ற வார்த்தை உடனடியாக நிகழ்ந்து விடுகிற செயல்பாடுகளில் உபயோகிக்கப்படும். அவ்வாறே மோமின் ஹிஷ்கில் அவர்கள் முழுமையான தவக்கலோடு கூறிய வார்த்தைகளுக்கு அல்லாஹ் உடனடியாக பதிலளித்தார். فَوَقَاهُ اللَّهُ سَيِّئَاتِ مَا مَكَرُوا وَحَاقَ بِآلِ فِرْعَوْنَ سُوءُ الْعَذَابِ. ஆகவே அவர்கள் திட்டமிட்ட தீமைகளை விட்டும் அல்லாஹ் அவரை காத்துக் கொண்டார். மேலும் வேதனையின் கேடு ஃபிரௌனின் கூட்டத்தாரை சூழ்ந்து கொண்டது என்று அந்த மூமினை தீமைகளிலிருந்து காப்பாற்றிய செய்தியை குர்ஆனில் சொல்கிறார். அஃலல் ஜிஹாதி கலிமத்து ஆதில் இன்த சுல்தானின் ஜாஹிர். அநியாயம் செய்கிற தலைவனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதுதான் மிகப்பெரிய ஜிஹாத் என்ற நபிமொழியின் அடிப்படையில் இந்த மோமின் ஹிஷ்கில் அவர்கள் செயல்பட்ட வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு படிப்பினையாக ஆக்குகிறார். நல்ல மனிதர்களின் நல்ல பண்புகளை எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாத்து வலிமையான ஈமானை நமக்கு தருவானாக.